Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ராணிப்பேட்டை அருகே அமைச்சர் ஆர் காந்தி தேர்தல் நன்னடத்தை விதிகளை மீறி கட்சி கொடி பொருத்தப்பட்ட காரில் வாக்குச்சாவடி மையத்திற்கு வந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் சரத்குமாரிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். சரத்குமார், இந்த செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். பராசக்தி, தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவானது இன்று காலை 7 மணி முதல் தொடங்கப்பட்டு தமிழகம் முழுவதுமே விறுவிறுப்பாக வாக்குப்பதிவுகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் காலை முதலே தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகளுக்கு உட்பட்டு தங்களது வாக்குகளை செலுத்தி ஜனநாயக கடமைகளை நிறைவேற்றி வருகின்றனர். இந்த நிலையில ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் திமுக கட்சியின் வேட்பாளராக இருக்கக்கூடியவர் அமைச்சர் ஆர் காந்தி இன்று இவர் தனது குடும்பத்தாருடன் நவல்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய அரசு நிதியுதவி பள்ளி எண் 194 வாக்குச்சாவடி மையத்திற்கு காரில் வருகை தந்திருந்து வாக்களித்திருக்கிறார். இந்த நிலையில அமைச்சர் ஆர் காந்தி வருகை தந்த அந்த காரின் முன்பகுதியில தேர்தல் நன்னடத்தை விதிகளை மீறி திமுக கட்சி கொடிகளை பொருத்தி கொண்டு அவர் வருகை தந்திருந்த சம்பவமானது தற்போது இந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தேர்தல் விதிகளுக்கு மீறி அமைச்சர் காந்தி தனது குடும்பத்தாருடன் கட்சி கொடி பொருந்திய காரில் தற்போது வாக்கு செலுத்தியிருக்கக்கூடிய இந்த சம்பவமானது மற்ற கட்சி வேட்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் அமைச்சர் காந்தி தேர்தல் விதிகளை மீறி தொடர்ச்சியாக செயல்பட்டு வருகிற சம்பவமானது குறித்து கடும் கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். இந்த அமைச்சர் காந்தி இந்த செயலானது தற்போது பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. பராசக்தி, தகவலுக்கு நன்றி சரத்குமார்.